என்னடா இது ரைட்டு தானே வேலை செய்யுது. நான் தான் ஒரு வேளை அணைக்க மறந்துருப்போம். ஐயா சாமி பணம். ஒன்னதான் அட போய் என்ன பேசாம இருக்க? கள்ளச்சார எங்க வச்சிருக்க சொல்லு. தெரியாதா? ஏண்டா சொல்ல மாட்டேன். சொல்றீங்க அந்த லட்சிய படம் இருக்கு, அந்த கதவை திறந்து பாருங்க, அங்கதான் இருக்கு. லட்சுமி படம் பக்திமான். ஐயோ என்ன அது பெரிய அநியாயம் இருக்கு. ஐயோ ஹலோ போலீஸா, இங்க மாம்பழம் ஆள வந்தார் வீட்டுல கள்ளச்சாராயம் ஆப்ட் இருக்கு, உடனே வாங்க. ஏன் போலீஸ் கூப்பிடுற? வேணும்னா ஒரு பாட்டில் பணம் எல்லாம் எடுத்து போய் ஆள விட. போலீஸ் கூப்பிடுறாங்க. போலீஸ் இப்ப உன்னை கைதியா மாத்திடுறேன். எழுந்த உன்னை கொன்னுடுவேன். சீக்கிரம் ஆகட்டும். பாட்டு வேறையா? நான் இல்லையா, அந்த கண்டாரம் பாருங்க. இவன் வேற என் கருத்து அறுக்குறானே. எழுந்திருந்தா கொன்னுடுவேன். ஏயா குற்றமுள்ள நெஞ்சு வதைக்குதா? நான் ஒரு குற்றம் செய்யல. நீ நானா உங்கள் சதிக்கு பலியானவன். போலீஸுக்கு போன் செய்தால் குற்றத்தை மறைத்து விட முடியுமா? ஐயோ எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் நாட்டியம் மட்டும்தான் அண்ணன். நீ மாரடைப்புல இருந்துட்டாங்க அவர் சொன்னாரே. அவர் யார்? அந்த அவர் அவரு அவர் என் கணவர். கணவரா? பெயர்? பதியின் பேரு சொல்லக்கூடாது. என்னடி பத்தினி வேஷம் போடுற? பேரை சொல்ல சும்மா விட மாட்டேன். வந்து வந்து பொன்னுசாமி. பொன்னுசாமி பொன்னுசாமி, அந்த பொல்லாதவனின் பூர்வீகத்தை அறிந்து கொண்டு பிறகு உங்களை பார்த்துக் கொள்கிறேன். முழு முட்டையை விழுங்கிய பையன் நிலை பரிதாபம். ஏன் முழுசா முழுங்கண்ணா? பிச்சு பிச்சு திக்கிறது அவசரம் அந்த பயலுக்கு. சரி, இங்கேண்ணா கணவன் வந்தான் என்று கதவை திறந்ததும் கள்ளன் உள்ளே புகுந்தான். என்ன கதவை திறந்தா உள்ள போறாங்க இருப்பான் பாத்துறாடே. கவனியுங்கள். யாரா கதவை தட்டுறது? ராத்திரியில வர்றதானா கடங்காரனா தான் இருப்பான். கேட்டாக்கா நான் இல்லைன்னு சொல்லிவிடு. நீயா சொன்னது மாதிரி சொல்றா, நான் சொல்லி கொடுத்தது மாதிரி சொல்லாதே. யாரா பாத்தியா?
பார்த்தங்க, யாரும் இல்லைங்க. யாரும் இல்லையா? என்னடா அது, கதவை தட்டின மாதிரி சத்தம் கேட்டுச்சு. யார்? வச்சிடா வச்சிரு, போய் உன் வேலையை கவனி, கதவை சாத்திட்டு போ. சரிதாங்க. சொன்னா நேசரதாங்கன்றான். வேடிக்கையானவன். இதுவரை அகப்படாமல் இருந்த இரவு ராஜாக்களும் பிடிபட்டனர். இதுவரை ராணிகளை பிடிச்சா இப்ப ராஜாவா அப்படின்ட்டாங்களா? கதவை சாத்திட்டு போடான்னாக்கா சரின்னு போனான், சாத்தாமே போயிருக்கான். சொல்றதுக்கெல்லாம் சரிங்க சரிங்கன்னு தவிர செய்ய மாட்டான். எண்ணெய் அதிகமா போட்டானா? இருமல் சத்தம். இப்படி எங்க சித்தப்பால இருந்தவாரு. ஆஹா, புரிஞ்சுக்கிட்டேன். சித்தப்பா, நீங்க தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டீங்க. இருந்தாலும் நான் தேவசம் பண்றதை நிறுத்துறதே கிடையாது. ஏன் இப்படி காத்தாலும் வந்து என்ன மிரட்டுறீங்க? என்ன சித்தப்பா, என்ன பார்த்தா சிரிப்பா இருக்கா உங்களுக்கு? சரி, ராத்திரியில வந்துட்டீங்க, காபி சாப்பிடுறீங்களா? ஆனா நேரம் ஆகி போச்சு, நீங்க இங்க படுத்துங்க, நான் போய் அங்க படுத்துக்கிறேன். என்ன தெரியலையா கார்மேகம்? நான் தான் கண்ணனாவது திண்ணனாவது. கண்ணா, உன் தங்க மீனாதான் செத்து போச்சு, நீ எப்ப செத்த? உட்கார், விவரமா சொல்றேன். என்ன சொல்லு. கார்மேகம், சந்தர்ப்பமும் சூழ்நிலையை என்னை சதி செய்து விட்டன. அதற்கு பரிகாரமா விஞ்ஞானி கண்டுபிடித்த மருந்தை சாப்பிட்டு இந்த நிலையை அடைஞ்சிட்டேன். ஆஹா, விஞ்ஞானி வீட்டு மருந்து இவ்வளவு வேலை செய்தா? அப்ப கண்ணா, ஒரே ஒரு உதவி, அந்த மருந்துல மீதி இருந்தா எனக்கும் கூட. ஏன்னா இந்த கடன்காரனுக்கு தொல்லை முதல்ல, ரெண்டாவது இந்த துணியை காணாம துண்டை காணாமன்னு அவன் கோடம்பாக்கத்து கொசு மாதிரி குத்துறான். நீ மருந்தை குடித்தீங்கன்னா நானும் ஒன்னாட்ட சாப்பிட்டுட்டு நிம்மதியா ஆயிடுவேன். மருந்து சாப்பிட்டுட்டு மாயமானேனே தவிர மனிதனுக்கு உண்டாகும் எல்லா உணர்ச்சிகளும் எனக்கே இருக்கு. பசி உண்டு, தாகம் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, உணவு உடை எல்லாமே தேவைப்படும். அப்படியா? வீடு வாசல் இழந்த எனக்கு நீதான் புகலிட்டு. அப்படிலாம் சொல்லாத, அத பத்தி நீ கவலையே படாத. இனிமே இதுதான் உனக்கு வீடு. துணியை பத்தி யோசனையே வேண்டாம். ஏன்னா ஜவுளி கடை வைக்கிறதுக்கு பதிலாக தான் நான் செலவு கடையே வச்சிருக்கேன். இது மட்டும் இல்லாம அடிக்கடி வேற ஒருத்தவங்க துணி எடுத்து கொடுத்துட்டு நான் அவங்கிட்ட அவத்தப்படுறேன். அதனால ஏலத்துல இருந்து உனக்காக கரெக்ட் சைஸ் குடிச்சிட்டு வந்திருக்கேன். முன்னாடியே கொடுத்துருப்பேன். உன் தங்க கவலையிலேயே நீ இருக்க, இதுக்காக கொடுக்கணும், வச்சுக்கோ வச்சிருக்கிறேன். இந்த காமிக்க உள்ளதுல சுத்தமா நல்லா இருந்தது இதுதான், அதனால இதே வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த போட்டுக்கோ. அடடே, நீ வேற வந்துட்டியா? பிரமாதம், எனக்குன்னு தச்ச மாதிரியே இருக்க. அடடே, இது பரவாயில்லையே. தயவு செய்து உன்னுடைய தொப்பியும் கண்ணாடியும் கொடுப்பா. நீ என்ன நீ கொடுப்பான்னு குடுன்னு உரிமையோட கேளப்பா. இரு, எடுத்து வரேன். உனக்கு இல்லாததா? பர்சனாலிட்டி பிரமாதமாய் போச்சே. கமலா, யாரு? பயப்படாது, நான் தான் கண்ணன். கண்ணனா? இல்ல, திருட. தப்பும் செய்யாது. இரவில் உன்னை காண வருவதாக சொல்லி நான் தான் இந்த நிலையில் வந்திருக்கிறேன். கமலா, என் குரலை கூட உன்னால் கண்டுகொள்ள முடியவில்லை. நீங்களா எப்படி மார்வேஷத்தோடு வந்திருக்கிறீர்கள்? மார்வேஷம் மட்டுமல்ல கமலா, நீ கேட்டால் திடுக்கிடக்கூடிய மாற்றத்தோடு வந்திருக்கிறேன். சொல்வது இருக்கட்டும், முதலில் இந்த முகமுடி எடுங்கள். முகமுடி எடுப்பதா? கமலா, வாழ்க்கையில் ஏற்பட்ட வெறுப்பினால்
விஞ்ஞானி கண்டுபிடித்த மருந்தை குடித்து விட்டு மாய மனிதனாக மாறிவிட்டேன். இந்த உடையை எடுத்து விட்டால் என் உருவத்தை கூட நான் பார்க்க முடியாது கமலா. என்ன காரியம் செய்தீர்கள் கண்ணன்? நீங்களே சகலமும் என நம்பி இருந்து வரும் என்னை கூடவா மறந்து இப்படி செய்தீர்கள்? ஏற்றி வைத்த இன்ப விளக்கை இவ்வளவு சீக்கிரத்திலே அணைத்து விட்டீர்களே கண்ணன், இவ்வளவு சீக்கிரத்திலே அணைத்து விட்டீர்களே. மன்னித்து விடு கமலா. தங்கை இழந்த துயர், தாங்க முடியாத வறுமையும், அநியாயமாக சுமத்தப்பட்ட கொலை குற்றம் என்னை இந்த கதிக்கு கொண்டு வந்து விட்டன. கமலா, ஏழைக்கும் இன்பத்துக்கும் இத்தனை தூரம் இருக்கும் என்று தெரிந்திருந்தால் நிச்சயமாக உன்னை கூட காதலித்திருக்க மாட்டேன். போதும் கண்ணன், வெந்த புண்ணிலே திரும்பவும் எதற்காக வேலை பாய்ச்சுகிறீர்கள்? ஆத்திரத்திலே அறிவை அடக வைத்துவிட்டு காதலியா குறை கூறுகிறீர்கள்? பொன்னையும் பொருளையும் விட ஒரு பெண்ணுக்கு தன் நெஞ்சிலே குடிகொண்டவனை காண்பதில் தான் சுகம் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்கள் இத்தகைய காரியத்தை செய்திருக்கவே மாட்டீர்கள் கண்ணன். சரி, வாருங்கள் என்னுடன். நல்லா சொன்னீங்க டாக்டர், நல்லா சொன்னீங்க. இதெல்லாம் என்னத்துக்கு மிஸ்டர் பொன்னமலை இந்த நேரத்துல? பரவாயில்லைங்க, டீ தானே, சும்மா சாப்பிடுங்க. சாப்பிடு வையப்பன். ஆமா, எங்க கமலாவை காணுமே? மாடியில தான் இருந்தா. இதோ வந்துட்டாள. என்னம்மா கமலா, உனக்காக இவங்க எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? ஆமா, இது யாரு? எஸ்கியூஸ் மீ டாக்டர், எதிர்பாராத சம்பவம் ஒண்ணு நடந்துருச்சு. அப்பா, இவர் என் சிநேகிதி மீனாவுடைய சகோதரர் கண்ணன். எந்த கண்ணன்? உன் பிறந்த நாள் அன்னைக்கு ஏதோ சரியா கவனிக்கலன்னு சொல்லி கோச்சிட்டு போனான்னு சொன்னியே, அவனா? ஏன் இந்த வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கான்? ஆமா, அவரேதான்ப்பா. நம்ம டாக்டர் கண்டுபிடிச்ச அருவமாக்கு மருந்து குடிச்சிட்டு இந்த நிலையை அடைஞ்சிருக்காரு. என்ன, அந்த மருந்தை இவன் தான் குடிச்சானா? சரிதா, மருந்து காலியான விவரம் இப்பதான் புரிஞ்சுது. ஏப்பா தம்பி, வேதனை பொறுக்க முடியாமல் இந்த விபரீதத்துக்கு ஆளானே. தயவு செய்து நீ தவறாக நினைத்துக்காது. நினைக்கிறது என்ன, உருவம் தெரியாம போயிட்டா இஷ்டப்படி நடக்கலாங்கிற எண்ணம் போல் இருக்கு. நீங்கள் சும்மா இருங்கள் மெய்யப்பன், சமய சந்தர்ப்பமே தெரியறதில்ல. அப்பப்பா, குதிர்க்கம் பேசுவதே உங்க தொழிலாகி விட்டது. அவனை ஏமா கோவிக்கிற? இவ்வளவு தெரிஞ்ச பையனை இப்படி ஒரு காரியத்தை செய்யலாமா? இவர் என்னப்பா செய்வார்? யாரோ செய்த கொலை குற்றத்தை இவர் மேல சாட்டியிருக்காங்க. அதுக்கு பயந்துதான். இது நம்ப முடியாத கற்பனை. நிரபராதியா இருந்தா ஏன் பயப்படணும்? ஏன் டாக்டர், இப்படிப்பட்ட குற்றவாளிக்காகத்தான் இந்த மருந்தையே கண்டுபிடிச்சுங்களோ? மருந்து என்ன செய்யும் ஐயப்பன்? எதையும் தவறான முறையிலே உபயோகிச்சா விபரீதம் தான் ஏற்படும். என்னமோ டாக்டர், நடந்தது நடந்து போச்சு. இனி நீங்க தான் இதுக்கும் ஒரு மாற்று மருந்து கண்டுபிடிக்கணும். ஆமா, நாமெல்லாம் இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கோம், இவன் எப்படி அங்க மாடிக்கு வந்துட்டான்? இந்த கேள்விதான் என் மூளையை குழப்பிக்கிட்டே இருந்தது. உங்க மூளையில வேற எதுதான் வேலை செய்யும்? அப்பா, நான் தோட்டத்தில் இருந்த போது இவர் அந்த வழியாக வந்தார். முகமுடியோடு இருந்த இவரை பார்த்து நான் தவறாக எண்ணிக்கொண்டு கூச்சலிட போனேன். தான் இன்னார் என்பது தெரிவித்தார். பிறகு மீனாவை பற்றி விசாரிக்கலாம் என்று நான் தான் இவரை மாடிக்கு அழைத்து சென்றேன். டாக்டர், நீங்க மனசு வச்சா நிச்சயமா அவருக்கு உருவத்தை கொடுக்க முடியும். நான் மனசு வச்சு என்னமா ஆக போறது? ஏதோ புற்றுநோய்க்காக மருந்து கண்டுபிடிக்க போய் அது மாய மருந்தா முடியும். நடக்கிறது நடந்தே தீரும். எதுக்கும் உனக்காக எனக்கு எதிலுமே பற்றுதல் இல்லை டாக்டர். ஆனால் ஒரே ஒரு ஆசைதான். தான் செய்த குற்றத்தை என் மேல் சுமத்தி என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி அந்த வஞ்சகனை அம்பலப்படுத்துவதுதான் என் எதிர்கால லட்சியம். நான் வருகிறேன். எல்லோருக்கும் வணக்கம். போய் வரட்டுமா கமலா? போக சொல்லவும் மனமில்லை, இருக்க சொல்லவும் முடியவில்லை. உங்கள் நிலையை பார்த்தா எனக்கு கவலையாக இருக்கிறது. மகிழ்ச்சிப்படாதே கமலா, நான் வருகிறேன். ஏது உறவு ரொம்ப முத்தி போன்று போல தெரியுது. ஆபத்துல வந்து முடிய போகுது, ஜாக்கிரதை கமலா. அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம்.
யாரது? கமலா, இது ஆம், கண்ணன் தாப்பா. பெட்டியை திறந்து நகை பணம் எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு ஓடுறாருப்பா. தேவை என்று கேட்டிருந்தா நானே கொடுத்திருப்பேன். சேச்சே, இவ்வளவு கேவலமாக நடந்து கொள்வார் என்று நான் நினைக்கவே இல்லப்பா. அவனா இப்படி செய்தான்? அவனை சும்மா விடக்கூடாது. இப்பவே நான் போலீஸுக்கு போன் பண்றேன். ஆமா, இன்ஸ்பெக்டர் பேசுறேன். என்ன மிஸ்டர் பொன்னம்பலம்? அப்படியா? நான் வேண்டிய ஏற்பாடு பண்றேன். என்ன வேணும்? நகைகளை திருடிட்டு போயிட்டானா? அடையாளம் ஏதாவது இருக்கா? கருப்பு கோட்டு கருப்புக்குள்ளா போட்டோம். கருப்புக்குள்ளா கருப்பு கோட்டு. என்ன டயம் இருக்கும்? 12 இருக்கு சார். சரி, கவனிக்கிறேன். ஆமா, நான் தான் பேசுறேன். கதவை உடைச்சு கருப்புக்குள்ள கருப்பு கோட்டு. என்ன ஆச்சரியமா இருக்கு. என்ன அடிச்சு போட்டு என் சேப்பை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. சேஃபியா காலி பண்ணிட்டானா? சரி, அதுக்கு வேண்டிய ஏற்பாடு உடனே பண்றேன். கருப்புக்குள்ள கருப்பு கோட்டு. ஒரே ஆளு ஒரே டயத்துல பல இடத்துல கொள்ளையடிச்சிருக்கான். அவனை உடனே பிடிக்கணும். கிளம்புங்க. இன்றைக்கு நல்ல வேட்டை. விஞ்ஞானி கண்டுபிடித்த மருந்து உண்மையில் நமக்குத்தான் பலன் அளிக்கிறது. ஆனால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் செய்யும் காரியம் யாருக்குமே தெரியக்கூடாது. என்ன என்னப்பா இன்னுமா குடிக்கிற? கருப்புக்குள்ளா கருப்பு கோட்டு. கண்ணா கண்ணா, நீ வாப்பா சீக்கிரம். என்னப்பா விஷயம்? இந்த பேப்பரை பாரு. கருப்பு கோட்டு கருப்புக்குள்ளா ஒரே சமயத்தில் பல இடங்களில் தோன்றினான். துணிகர கொள்ளை. போலீசார் புலன் விசாரணை செய்கின்றனர். பாத்தியா? கருப்புக்குள்ளா கருப்பு கோட்டான். நீயும் தான் கருப்பு கோட்டையும் குல்லாவையும் போட்டுக்கிட்டு அலையிற. அனாவசியமா போலீஸ் சந்தேகப்பட்டுக்கிட்டு இங்க வந்துட போகுது. முதல்ல இதெல்லாம் கழட்டி எரிஞ்சிட்டு வேற எதையாவது மாட்டிக்க. என்ன பத்தி நீ ஒண்ணும் கவலைப்படாதப்பா. எதற்காக வந்தீர்கள்? உங்களுக்கு மனசாட்சி இல்ல? என்ன கமலா, என்ன நடந்தது? என்ன நடக்க வேண்டும்? பாம்பின் முட்டையை பறவையின் முட்டையாக பாவித்தேன். காயிலவை கனி என கருதி கபோதியாகவும் ஆகிவிட்டேன். கமலா, நீ சொல்லுவது எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. எப்படி புரியும்? கண்ணை மூடிக்கொண்டு உலகமே இறந்து விட்டதாக கனவு காணும் கருத்தற்றவர்களுக்கு வேறு எதுதான் புரியும்? அன்னமிட்ட வீட்டுக்கு கண்ணமிடும் திருடன் எப்படித்தான் உண்மையை ஒப்புக்கொள்வான்? என்ன, நான் திருடனா? சாதாரண திருடன் அல்ல, நல்லவனை போல் நடித்து நாசகாரியம் செய்து வரும் ஒரு நயவஞ்சக திருடன். ஈட்டிய மரத்திலேயே கூர்பார்க்கும் கொடிய துரோகி. அந்த வார்த்தை மறுமுறை சொல்லாதே கமலா. நீ என்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். இல்லை, என் கண்கள் என்னை ஏமாற்றவில்லை. நேரில் பார்த்து உண்மைக்கு விளக்கம் தேவையில்லை. நானே உங்களை போலீசுக்கு காட்டிக் கொடுக்கும் முன் மரியாதையாக இந்த இடத்தை விட்டு போய்விடுங்கள். நான் விட வேண்டுமா? ஆமா, உங்களுக்கும் எனக்கும் இருந்து வந்த உறவு இன்றோடு முடிந்து விட்டது. கமலா, இதை கேட்கவா நான் இங்க வந்தேன்? மாயமனிதன் காரில் தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறான்.
தப்ப விடாமல் மடக்குங்கள். அவன் இங்கதான் எங்கேயோ இருக்கான். அவன் தப்பி ஓட முடியாதபடி எல்லாரும் வளைச்சு நில்லுங்க. துணியை விட விட
காதல் கண்ணவாயா